அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாழ்த்தோடு எப்போவுமே நம்ம ட்ரெடிஷனை நம்ம மறக்கவே கூடாது. எல்லோரும் நின்ற வண்ணமாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். You can be seated. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற our chief guest, Mr. S.K. Peter, Managing Director, Ocean Life Spaces India Private Limited, is going to open the name board. It's a great privilege, sir. You're being with us, and it's a honor that you're going to open the... Thank you, sir. Thank you so much. இதை தொடர்ந்து சார் அவர்கள் இந்த குத்து விளக்குகளை ஏற்றுமாறு இதை தொடர்ந்து நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின் படியாக குத்து விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்று. குத்து விளக்குகள் எரிவது போல இந்த தொழிலகமும் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியோடு பெருக வேண்டும், மலர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட shall we all clap together? Let the Globe Engineering like Director Maria Marketing Corporations, Mr. Balasundaram Procurement, Mr. Karthik Subaya CEO, Violin Technologies Private Limited. Please do come, sir, to light up the torch. Mr. Vijay Kumar, Head Operations, Danish Business Service. Have you all in our midst, sir? Thank you so much. And Mr. Tahir, Managing Director, Globe Engineering Solutions Private Limited. He also takes the opportunity to light up the torch. It's a great joy, it's a great hard work behind this success. Please do exalt the situation with your claps. கரங்களை தட்டி இந்த ஒரு நல்ல நேரத்தை நாம் மகிழ்விக்கிறோம். கரங்களை தட்டி Thank you, sir. To come and make this occasion special, Mr. Tahi, Managing Director, Globe Engineering Solutions Private Limited, Rajesh Subramaniam, Mr. Rajesh Subramaniam from Amphenol, OmniConnect India Private Limited, Mr. Ashrad Bolkard Industries, Mr. Ashrad. So please do come. Yes. Greetings to one and all who gathered here. As we all waited and expected, the day has come.
நம்ம எல்லாரும் அநேக நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல நாள், இந்த நாள் இனிமையான நாள் வந்துவிட்டது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மனமார்ந்து நாங்கள் வரவேற்கிறோம். I cordially invite one and all who has gathered here. It's a great occasion. Behind there's a big hard work, involvement. இந்த நாளிலும் கூட நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தாமதமானாலும் பொறுமையுடன் இருந்து அனைவரும் இந்த விழாவை சிறப்பிக்கும்படிக்கு இருப்பதை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நாம் இனி காலத்தை சமயத்தை வீணடிக்காமல் உடனடியாக I wanted to give the time to Mr. Tahir, Managing Director, Globe Engineering Solutions Private Limited, to give a welcome address. அனைவருக்கும் காலை வணக்கம். நமது சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் எஸ்கே பீட்டர் சார் அவர்களை வருக வழங்குகிறேன். மற்றும் ஜாலி ஜட்ஜ் சார், எம்எம்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மற்றும் பாலசுப்ரமணியம் சார், சிமன்ஸ் கமேஷா, அப்புறம் கார்த்திக் சுப்ரமணியம் சார் ஃப்ரம் வயலன்டெக், அப்புறம் விஜயகுமார் சார் ஃப்ரம் ரூனி இண்டஸ்ட்ரீஸ், ராஜேஷ் சுப்ரமணியம் சார் ஃப்ரம் ஆம்ஃபனல் ஆண்டனா சொல்யூஷன்ஸ், மற்றும் ஹர்ஷத் கான் ஃப்ரம் போர்கால்ட் இண்டஸ்ட்ரீஸ் அனைவரையும் வருகின்ற வருகிறேன். மற்றும் நமது சப்ளையர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் நமது கம்பெனி உறுப்பினர், முக்கியமாக நம்ம கம்பெனி தூண்களாகிய கம்பெனி உறுப்பினர்கள் வருக இந்த விழாவிற்கு என்று வரவேற்கிறேன். நான் இங்கே வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு நமது கம்பெனியை பற்றி ஒரு சிறு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சார், கணேஷ் பாபு சார் மேடைக்கு அழைக்க சார், கொஞ்சம் வந்து ஆர்வமாக இருக்கு சார். வாங்க சார். சார், இந்த நிறுவனத்தை 1998 சிறிய அளவில் ஒரு ஹேண்ட் ரெயில்ஸ் ஃபேப்ரிகேஷன் கம்பெனியாக இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது ஆர்கிடெக்சர்ஸ், பில்டர்ஸ், இன்டீரியர் டெவலப்மெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ரெயிலிங் அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ அப்போது 2005 வந்து அதை வந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு லேண்ட் வாங்கி 2005 அஃபிஷியலாக வந்து குளோப் இன்ஜினியரிங்னு ஒரு என்டிடியை ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து ஷேரிங், ஃபோல்டிங், இந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் வந்து இன்டீரியர்ஸ்க்கு தேவையான கட்டிங், ஃபோல்டிங், மற்ற ஃபேப்ரிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் அதில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது 2010 வந்து ஃபஸ்ட்டு லேசர் ஃப்ரம் ஜெர்மனி, ட்ரூம்ஃபன் ஒரு பிராண்டு, வேர்ல்டு நம்பர் 1 பிராண்டு, அதை ஃபஸ்ட்டு அம்பத்தூர் எஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணது நம்ம கம்பெனி தான். அது பண்ணிவிட்டு செகண்ட் 2014 வந்து ஒரு செகண்ட் லேசர், 2018 வந்து எல்விடி பெல்ஜியம்லேருந்து ஒரு ஃபைபர் லேசர்னு ஒரு நியூ டெக்னாலஜியை, அந்த ஃபஸ்ட்டு மிஷின், அதுவும் ஃபஸ்ட் மிஷின், நியூ டெக்னாலஜி, இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம தான் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு 2018 ஒரு புது யூனிட் வந்து இதுக்கு முன்னாடி குளோப் இன்ஜினியரிங் வந்து அந்த 2005 வாங்கின இடத்துலேருந்து இன்னொன்று வாங்கி அங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அரௌண்ட் 8000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் இருந்தோம். அதில் வந்து ஃபேப்ரிகேஷன் ஃபார் கமேஷா, அப்புறம் வால்வ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா செவரன், எமர்சன், அப்புறம் வந்து பவுடர் கோட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா டூர் இண்டியா, அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ஜமுனா ஆட்டோ, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டட் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 2017-18 இருக்கும்போது வந்து நான் வந்து ஒரு டோர் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏற்கனவே வந்து ஜிஹெச்சுக்கு வந்து நியர் அபவுட் ஒரு 3500 டோர் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டோர் ஃபுல் ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் டோர் அண்ட் ஷட்டர்ஸ் எல்லாம் மட்டும் ஃபுல் டோர் இது மேனுஃபேக்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் சார் தான் நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருந்தேன். அப்போ இம்மீடியட்டாக தாகிர் நீங்கள் பண்ணுங்கள், இது நம்ம கம்பெனி மாதிரி நான் இது பண்ணி ப்ரமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது, அந்த கான்ஃபிடென்ஸை ஃபஸ்ட்டு சார் கொடுத்தது தான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த டோர் இதை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான உத்வேகமாக இருந்தது. சார் வந்து பார்க்கும்போது வந்து அவங்களுடைய எல்லா இன்டீரியர் பில்டிங்ஸ், ஓன் ஃப்ளாட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டோர்ஸ்க்கு ப்ராமினெண்ட்டாக இது கொடுத்து எல்லா இதுலேயுமே இன்ஸ்டலேஷன் பண்ணி
இன்றைக்கி லார்ஜ் வால்யூம்ஸ் நமக்கு போயிட்டுருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பீட்டர் சார். எல்லா ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க தெரிஞ்ச நம்ம சென்னை லீடிங் ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா சிஆர் நாராயணராவ் ப்ராஜெக்ட்ஸில் வரக்கூடிய டிபி வேர்ல்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சார் தான் வந்து நம்ம ப்ராடக்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்லி குளோப் மெட்டல் டோர்ஸ் தான் போடணும்னு சொல்லி இனிஷியேட் பண்ணி ஃபைட் பண்ணி அதை நம்ம இது போட வச்சாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட்ஸ் நல்லா போயிட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சார் தான். அதே மாதிரி வந்து சார் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அவர் சாருடைய அந்த ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து எங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. நம்மளும் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா, ரோல் மாடல் பார்த்திங்கன்னா எனக்கு பீட்டர் சார் தான். ஸோ அதோடைய இதுதான் வந்து இன்றைக்கி தாக்கம் தான் வந்து இன்றைக்கி சாரை கூப்பிட்டு ஓப்பனிங் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எப்போவுமே போனால் வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண விஷயமா சொல்ல மாட்டாங்க, ஒரு திங்க் ஹை. சார் அன்றைக்கி போய் இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னது வந்து இந்தியாவிலே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கணும். நம்ம டோர் பர் மந்த் வந்து 6000 டோர்ஸ் நம்ம சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சார்கிட்ட போனாலே அவ்வளோதான். நம்ம இன்னும் ஒரு மாதத்துக்கு நம்மக்கிட்ட இருந்த அந்த ஒரு மாதம் இல்லை, வருஷம் ஃபுல்லாக நம்ம எனர்ஜியோட வேலை செய்யலாம். அதுதான் சார்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயங்கள். ஸோ இது அங்கே இப்போ 2008 இருக்கிற ஃபெசிலிட்டியில் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் என்னால் வந்து ஃபேப்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருந்தது. ஸோ அங்கேருந்து ஃபர்தராக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும்னு ஒரு 2019 இந்த இடத்த வாங்கி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து இதில் இன்றைக்கி ஓப்பனிங் வச்சுருக்கோம். இதில் அதை விட பெட்டராக பண்ண முடியும். இதில் வந்து 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. கீழே வந்து ஹெவி இன்ஜினியரிங், லேசர் கட்டிங், மிஷினரிஸ் எல்லாம் கீழே வச்சுருப்போம். மேலே வந்து டோர் மேனுஃபேக்சரிங் ஆஸ் வெல் அஸ் லைட் ஃபேப்ரிகேஷனை மேலே பண்ணலாம். இதுலேயே அப்படியே ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் மேலேயும் இருக்குது சார். ஸோ லைட் ஃபேப்ரிகேஷனை மேலே பண்ணலாம். கீழே ஹெவி இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் மிஷினரிஸ் எல்லாத்தையும் இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி மற்ற இந்த ஃபெசிலிட்டிஸில் கம்பெனிஸ் லைக் கமேசா, வாயிலன்டெக், ரூனி, ஆம்ஃபனால், அப்புறம் போர்கால்ட் இண்டஸ்ட்ரீஸ், இவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணுன்றது விரும்பி கேட்டுக்கிறேன் சார். ஸோ இதை தவிர நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா போர்கால்ட் இண்டஸ்ட்ரி கனடாக்கு கொஞ்சம் பண்ணுறோம். அப்புறம் ரூனி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா டென்மார்க். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 கன்சைன்மெண்ட்ஸ் பண்ணோம். இப்போ எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் மந்த்துக்கு வந்து எவ்ரிக்கு ஒரு 1 கண்டெய்னர்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு எவ்ரி மந்த் ஒரு கண்டெய்னருக்கு ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்டோரி. எங்ககிட்ட பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஓவராலாக 3 லேசர்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி. அப்புறம் வந்து ப்ரெஸ் பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா 6 நம்பர்ஸ் இருக்குது. ஃப்ரம் 320 டன் to 60 டன் வரைக்கும் ஒரு 6 ப்ரெஸ் பிரேக் இருக்குது. அப்புறம் வந்து டரட் பஞ்சிங் வந்து ஒரு 2 இருக்குது. மற்ற ஆக்சசரிஸ், மேனுஃபேக்சரிங் தேவையான ஆக்சசரிஸ் வந்து எல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி. ஓவராலாக நம்ம கம்பெனியில் வந்து 200 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. மோர் தென் 200. ஆரம்பத்தில் வந்து 10 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. இப்போ ஒரு 200 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நியர் அபவுட் 40 crores டர்ன் ஓவர்ஸ் 3 நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பண்ணுறோம். குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா குளோப் இன்ஜினியரிங், ஷார்ப் இண்டஸ்ட்ரீஸ், தக்ஷின் இண்டஸ்ட்ரீஸ், இந்த 3 சேர்ந்து ஒரு 40 crores பண்ணுறோம். ஃபர்தர் இயர்ஸில் இது இம்ப்ரூவ் ஆகணுன்றத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வந்துள்ள அனைவருக்கும் நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சார். நிறைய காரியங்களை சிம்பிளாக சொல்லிட்டார் இல்லைங்களா? பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு இவ்வளோ தான் பண்ணுறோன்னு மேபி உங்களோட வளர்ச்சிக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே கொஞ்சமாக செஞ்சுட்டு நிறைய சொல்கிறவங்க தான் இப்போது நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் நிறைய செஞ்சுட்டு கொஞ்சமாக தான் செஞ்சிட்ருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டோடு முடித்த தாஹிர் அவர்களை நான் வாழ்த்தாமல் இருக்கவே முடியாது. இப்பொழுதும் கூட நம் மத்தியில் இருக்கிற ஜாலி பானர்ஜி, மேனேஜிங் டைரக்டர், மரியா மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில வார்த்தைகளை உங்கள் சார்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களை அழைப்பிக்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம். குட் மார்னிங் எவ்ரிபடி. வணக்கம். மிஸ்டர் தாயர் சொன்ன மாதிரி பீட்டர் கிட்ட போனாலே ஒரு எனர்ஜி வரும்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஹீ இஸ் த ரீசன் ஃபார்
கனெக்டிங் போத் ஆஃப் அஸ். என்னையும் தாயரை கனெக்ட் பண்ணது வந்து அவர் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து நாங்கள் ஃபயர் டோஸ் வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஒரு ஐ திங்க் அமேசான் எந்த ஃபோர்டு ப்ராஜெக்டில். ஸோ அந்த ஆர்டர் வந்த உடனே பீட்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேறு இடத்துல வாங்கக்கூடாது, என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார் பீட்டர் தாயர், நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக உடனே பண்ணி கொடுத்துருவாரு, ஸோ தயவுசெய்து நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்ட்டு நான் உடனே இங்கே வந்தேன் அம்பத்தூருக்கு. அந்த பழைய ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தோன்னே எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டர் இவருக்கு கொடுத்தோம். அன்னிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் வி ஆர் கண்டினியூவிங் ஒர்க்கிங் வித் தாஹிர். குவாலிட்டி ஆஃப் த டோர்ஸ் ஆர் வெரி குட். டெலிவரியும் டக்குன்னு கொடுத்துருவார். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தாஹிர் அண்ட் தேங்க்ஸ் பீட்டர் ஃபார் connecting both of us. Tahir, I wish you all the best and I wish you grow, and as Peter said, you should become number one in India. Thank you. Not only in India but in the globe, as globe. Thank you. Thank you, sir. Thank you so much. Now, shall I call upon Ganesh Babu, Head R&D Amphenol OmniConnect India Private Limited. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் நீங்களும் பேச வேண்டும் என்று தாஹிர் சார் விரும்புகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தாஹிரை கிட்டத்தட்ட ஒரு 8 years now, almost 8 years. So we are into a different set of industry, in electronics industry, where the requirement is more on the sheet metal works, aluminum sheet metal works. So first ஒரு 8 years முன்னாடி when we want to establish in India the manufacturing in Maramala Nagar, so we are running around the place who could able to help us for the development, also the volume. So we could able to find many people who could able to help in the volume, but who has the capability, who could able to understand the engineering, who could able to help the R&D, also the small batch, then it's the volume, that entire ecosystem where we can able to get it. So when we circle around and finally we land up with the globe, it starts from the order of 500 rupees or the order of 50 lakhs. Doesn't matter for him. He will treat it very energetically and timely manner, and he tried to learn. In every process he tried to learn and find the way to improve it. So that is a good quality what I seen in Tahir is time and the quality how I can achieve in a progressive way. These two things, it's definitely whatever the previous the gentleman's explained, the growth for the success. So he keep learning and he keep implementing. So I want to wish him like a keep rocks. Thanks a lot, Tahir, and congratulations. Honoring is always a pleasure. Next, shall I call upon Mr. Karthik Subbaya, CEO, Violin Technologies Private Limited, to share a few words. வணக்கம். மிஸ்டர் தாஹிர், காமராஜ், மிஸ்டர் சரவணன், மிஸ்டர் வீரவேல், இவங்கெல்லாம் எங்களுடைய ஃபேமிலி மாதிரி. வயலன் டெக்னாலஜிஸில் எந்த ஒரு புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஷீட் மெட்டல் பொறுத்தவரையும் நம்ம தாஹிரோடைய டச் இருக்கும் அதில். ஸோ ஐம் ரியலி கிளாட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஒன். 40 கோடிங்கிறது 400 கோடி வரணும். ஓகே, எல்லாம் வல்ல சக்தியை வேண்டிக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் லாட், பெஸ்ட் ஆஃப் லாட். அரசியல்வாதியாங்க. தேங்க்யூ சார். உங்கள் வாழ்த்துக்கள் மிகவும் உயர்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பாலசுப்ரமணியம், மேனேஜிங் டைரக்டர், கமேசா. ஹலோ, காலை வணக்கம். நான் பாலசுந்தரம் ஃப்ரம் சீமென்ஸ் கமேஷா, குளோபல் ப்ரொக்யூர்மெண்ட்டு. நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன் ரிகார்டிங்
குளோப் இன்ஜினியரிங் வந்துட்டு எங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்கு தான். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 30 காம்பனன்ட்ஸ் தான் டெவலப் பண்ணணும். இப்போ குளோப் இன்ஜினியரிங் தான் எங்களுடைய ஒரு ப்ரைம் சப்ளையர். அபவ் 150 காம்பனண்ட் பக்கம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பிலீவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் அண்ட் தி குட் லீடர்ஷிப்பு. அது தாஹீர்கிட்ட நான் வந்துட்டு அந்த எனர்ஜியை பார்க்குறேன். இன்னும் நான் ரொம்ப வேண்டது வந்துட்டு என்னென்னா, இன்னும் மேலும் மேலும் அவங்க வளரணும். இதுக்கு மேலே இன்னும் 2-3 யூனிட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் என்னோட விஷ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக மிஸ்டர் விஜயகுமார், ஹெட் ஆப்ரேஷன்ஸ், டானிஸ் பிஸ்னஸ் சர்வீஸ். எல்லாருக்கும் வணக்கம். தாகிரை வந்து எனக்கு ஒரு 2 வருஷமாக தான் தெரியும். அவருடைய சக்ஸஸ்க்கு நான் பார்த்த வரைக்கும் பிறந்தது அவரோட டெடிக்கேஷன், ஹம்பிள்னஸ். எவ்வளோ உயர போனாலும் அவர் வந்து தன்னை கீழே இறக்கி தான் பேசுவார். அண்ட் கஸ்டமர் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைப்பார். அவர் சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ எதாக இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அதுதான் இவ்வளோ தூரம் அவரை கொண்டு வந்திருக்கு. அண்ட் இதுக்கு மேலே அவர் கொண்டு போவோம். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மிஸ்டர் ராஜேஷ், ஹெட் ப்ரொக்யூர்மெண்ட், ஆம்பனால் ஆம்னி கனெக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேச. எல்லோருக்கும் வணக்கம். குளோப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேரில் குளோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் அதில் இருக்கும். அதே மாதிரி ஒரு நிறுவனமில் நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே குளோப் இன்ஜினியரிங்கில் இருக்குது. அது லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த குளோப் அப்படிங்கிற பேர் பொருத்தமான பேராக இருக்குது. மீண்டும் மீண்டும் வளரணும். வாழ்க்கையில் க்ரோத் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டாக்னன்சி வரக்கூடாது. க்ரோத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதுலேருந்து நெக்ஸ்ட் நிலையில் போய்கிட்டே இருக்கணும். ஸ்டாக்னன்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த நிலை என்றைக்கு வேணாலும் கீழே விடலாம். ஸோ மீண்டும் மீண்டும் க்ரோத் பாதையில் போய்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக குளோப் இன்ஜினியரிங், தாஹீர் சார் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மலையிலே நனைந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக ஹர்ஷத் கான், போகாட் இண்டஸ்ட்ரீஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். வணக்கம். நான் ஹர்ஷத் ஃப்ரம் போர்காட் இண்டஸ்ட்ரீஸ், கெனடியன் கம்பெனி. ஸோ தாஹீர் சார் அண்ட் குளோபை வந்து ஒரு 2.5 இயர்ஸாக எனக்கு தெரியும். தே ஸ்டார்டட் அவுட் இன் அ வெரி ஸ்மால் வே அண்ட் தே ஹவ் கம் அ லாங் வே நவ். ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் நாங்கள் நிறையா சேலஞ்சஸும் அவங்களுக்கு கொடுத்தோம். வி ஸ்டார்டட் வித் ஜஸ்ட் 3 காம்பனன்ட்ஸ். வி ஹாவ் லாட் மோர். நான் வி ஆர் பேசிக்கலி இன்டு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. அண்ட் இந்த 3 காம்பனண்ட்லேயும் தே ஹவ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் வாட் எவர் சேலஞ்சஸ் நாங்கள் கொடுத்ததெல்லாம் அவங்க நல்லா எடுத்து பண்ணாங்க. அண்ட் ஐ விஷ் மிஸ்டர் தாஹீர் அண்ட் குளோப் இன்ஜினியரிங் டீம் பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். With all your wishes, I'm sure that it is going to happen. A great success in Globe Engineering Solutions Private Limited. Thank you for one and all for greeting, wishing and sharing your wishes to Tahir. Now I take this opportunity to introduce our chief guest, Mr. S.K. Peter, Ocean Life Spaces India Private Limited. He is the managing director of this complete unit. I definitely, when I was going through about him, so I caught with some points that really admired me. He's a dynamic leader, a first generation entrepreneur way back in 1994. He's a person with overarching ambition, inexhaustible energy
and never say die spirit. எதுக்குமே எப்பவுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டாராம். கரங்களை தட்டுவோமா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னா டெஃபினெட்லி யூ கேன் succeed in any troublesome situations. I'm not going to stop with that. These great characteristics led him through all the obstacles to start a general contracting and fit outs company. His first achievement may sound you very simple, but I say you, it is very strong. What is his first achievement, you know? Like he made his customers happy. He made his customers happy and surprised by giving the deliverables before scheduled date and without any compromise in quality. Hats off to you, sir. It's a great thing to talk about you. Secondly, he started his company with a small significant 10 members. Small significant team of 10 members. Can you ask me how many members are there in his company now? You'll கண்ணு பிதுங்கி போய்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் சொன்னேன்னா more than 800 staff. He started with 10 members. Now he has grown up to 800 members. இதுக்கு கண்டிப்பாக அவருடைய கடின உழைப்பு தாங்க காரணம், வேறு எதுவுமே கிடையாது. So here I wanted to say one thing. Hard work always gives great profit. I strongly believe in that. So only to those who have that hard work, அந்த கடின உழைப்பு யார் இடத்துல இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த உழைப்பினுடைய பயனை அதை அனுபவிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சார் நம்ம மத்தியில் இருக்காருன்னா ஒரு லைக் ஹானரபிள் பொசிஷனில் அவருடைய கடின உழைப்பு தான் அதற்கு பெரிதான காரணமாக இருக்கிறது. ஐ மஸ்ட் ஹேவ் டு ஹைலைட் ஆன் திஸ். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே சிஇஓஸ், ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், மேனேஜிங் டைரக்டர்ஸ், லாட் மோர். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹிஸ் டர்ன் ஓவர் வாஸ் ஃபியூ லேக்ஸ். எப்போ தெரியுமா? இன் 1996 ஃபியூ லேக்ஸ் தான் இருந்ததான் 1996. தென் இட் ஸ்டார்டட் கிராஜுவலி க்ரோயிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1996 ஃபியூ லேக்ஸ், தென் இட் க்ரோன் அப் டு 115 crores in 2012. You must have to clap, keep clapping only because there are still more to read. 115 crores in 2012, then 500 crores in 2018 with a gap of 6 years. Now 1,000 plus crores is his turnover. Ocean Life Spaces India Private Limited's turnover as on date is 1,000 plus crores. ஸோ உண்மையிலேயே இது நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தென் டுடே ஓஷியன் ஆர் காம்படிட்டர்ஸ் டு ஆல் தி லீடிங் ஜென்ரல் கான்ட்ராக்டிங் கம்பெனிஸ் இன் இந்தியா. கரங்களை தட்டுவோமா? அவங்க தான் இப்போ மற்றவங்களோட போட்டி போடுறாங்களாம். ஓஷியன் இன் லைஃப் ஸ்பேசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ மிகுந்த மகிழ்ச்சி உங்களை குறித்து பேசுவதிலே சார். Such a humble and a hard-working person is right now with us. So I don't want to waste the time and I invite Mr. Peter, Managing Director, Ocean Life Spaces India Private Limited, to share few words for the benefit of each and everyone who gathered here, sir. Shall we all clap together and invite sir? Good morning, everyone. It is indeed my pleasure and an honor to be a part of this inaugural function. And I thank the chief guest who is sitting in the dais. I know few of them, and Jolly is my very close friend,
I know him almost more than 20 years now, and his father stays 25 years plus. And I thank the workers here and the staff and all the suppliers who has gathered here for this inauguration. I would like to highlight few things about me and Tahir as well. இது தமிழில் சொல்லாமா இங்கிலீஷில் சொல்லாமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன். தமிழுங்களா? ஓகே சார். எனக்கு தாயிரை வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக தெரியும் எனக்கு தாயிரை. நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது 96 வந்து மேடம் ஃபியூ லேக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஃபியூ லேக்ஸ்ன்னு சொல்லப்போனால் என்னோடய கான்ட்ராக்ட், ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் எடுத்து முடித்த உடனே ஒரு ஏடிஎம் பண்ணேன். இங்கே தான் அம்பத்தூரில், அதே ஏரியாவில் வந்து இப்போ இனாகிரேஷன் வந்திருக்கேன். HCL ப்ரமிசஸில் ஒரு ஏடிஎம் பண்ணி கொடுக்கணும் IDBI பேங்க்கு. 1,65,000 என்னோடய ஆர்டர். அதை வந்து 30 டேஸ் டைமில் முடிக்கணும்னாங்க. நான் ஒரு 16 நாளில் முடித்து சாவி வச்சுருந்தேன். பாம்பேலேருந்து அந்த கிளைண்ட் வந்திருந்தாங்க இங்கே பார்க்குறதுக்கு, சைட் விசிட் வந்து பார்க்கும்போது சாவி வச்சுருந்தேன். வேறு இந்த சைட் அப்படின்னு கேட்டார். ஹிந்தியில் பேசினார் அவர். எனக்கு அப்போ ஹிந்தி தெரியாது. இப்போ நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். தெரியாது. சார் வாங்க சார்னு கொடுத்தேன். வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி வாட் பிளடி இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணார். பண்ணிவிட்டு சைட் இஸ் நாட் ரெடினா சார், திஸ் இஸ் த கீ, ஐ வாண்ட் யூ டு இனாகிரேட்டுங்க. நீங்கள் கீ வச்சுருக்கேன் சார், நீங்கள் இனாகிரேட் பண்ண. ஐயோ வாட் இஸ் சர்ப்ரைஸ், அப்படியா இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? இந்தியா பூரா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கூட நடந்ததில்லை, எப்படிங்க பண்ண முடிச்சு அப்படின்னாரு. எல்லாம் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஜாப் பண்ண முடியுமான்னு கேட்டார். எவ்வளோ சார் கான்ட்ராக்ட் வேல்யூன்னு? வாங்க காட்டுறான்னு சொல்லிட்டு அவரோட ரேட்ஸ் எல்லாம் காமிச்சார், கொட்டேஷன். ஆல்மோஸ்ட் 12 lakhs சேஞ்சு. நான் சொன்னேன் சார் 1.5 லட்சம் ஜாபு, இதுக்கு எனக்கு பணம் இல்லை, பைக்கு பெட்ரோல் பட காசு இல்லை, நீங்கள் கொடுத்தா தான் வண்டி தள்ளின்னு தான் போகணுன்னு அனுப்பேன், என்கிட்ட காசு இல்லை. இப்போ 12 லட்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ண முடியாது. இன்னொரு 1 லட்சம் 1.5 லட்சம் இதே மாதிரி 2 லட்சம்குள்ளே ஜாப் கொடுத்தீங்கன்னா ஏடிஎம்மாக பண்ணுறேன் நான். நோ பீட்டர், திஸ் இஸ் த ஒன்லி ஜாப் ஐ ஹாவ் ரைட் நோ. இந்த ஜாப் தான் என்கிட்ட இருக்குது. ஃபர்தர் ஜாப்லாம் நார்த்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் பண்ண முடியுமானார். பார்த்தா 12 லட்சம். சரி ரேட்ஸ் எல்லாம் இது IDBIயோட கான்ட்ராக்ட் ரேட்ஸ், இது போர்டில் டிசைட் பண்ண ரேட்ஸ், இந்த ரேட் தான் கொடுக்க முடியும். பார்த்தா சார் இதெல்லாம் 7 லட்சம் தான் வரும் காஸ்ட்டு, நீங்கள் 12 லட்சம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை பீட்டர் இதுதான் அப்ரூவ்ட் ரேட்ஸ், நான் 12 lakhs கம்மியும் கொடுக்க முடியாது, 12,58,000 அது கம்மியும் கொடுக்க முடியாது, ஜாஸ்தியும் கொடுக்க முடியாது. என்ன சார் ரொம்ப ஓவராக இருக்குது, அப்படியே 100% மார்ஜின் இருக்குது. இல்லை இது அப்ரூவ்ட் ரேட்ஸ், இது தான் பண்ணணும் நீங்கள். அப்போ நல்லா லாபம் இருக்குது சார், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. இந்த 1.5 லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கியிருக்க சப்ளையருக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கணும். எவ்வளோ கொடுப்பீங்கன்னாரு. ஏன்னா ஒரு 80,000-85,000 தான் சார் காஸ்ட், இதில் எனக்கு ப்ராஃபிட் இருக்குது, அடிஷனல் ஐட்டமோட ஆல்மோஸ்ட் 90,000 ப்ராஃபிட் இருக்குண்ணே. சரி இந்த 90,000 வச்சு அங்கே எதனா மெட்டீரியல் இறக்க முடியுமான்னு கேட்டார். கோயம்புத்தூரில் இறக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. அந்த 90,000 வச்சு இறக்குங்க, நான் 6 lakhs தரேன், அதை வச்சு நீங்கள் அடுத்த பில் போடுங்க, அதுக்குள்ளே நான் ஒரு 9 lakhs 10 lakhs தர மாதிரி. அப்புறம் யோசித்தேன், சரி என்னடா இது 6 லட்சத்தில் சைட்டை முடிச்சிடலாம், 7 லட்சத்தில், இவர் 9 லட்சம் சைட்டை முடியுதுக்கு முன்னாடி தரேன்றாரு, நம்மளுக்கு 2-3 லட்சம் இதாக ஒரு காராவது வாங்கிடலாம், பைக்கில் கஷ்டப்பட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். உடனே கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டான். பைக்கிலே பெட்ரோலை போட்டு கோயம்புத்தூர் போயிட்டு நைட் மார்க்கிங் பண்ணேன். மார்க்கிங் பண்ணி அடுத்த நாள் மெட்டீரியல் இறக்குனா அவங்க கொடுத்துட்டாங்க 6 lakhs. அங்கே அப்போல்லாம் நீங்கள் செக்கெல்லாம் தேவையில்ல, அக்கௌண்ட்லாம் தேவையில்ல, சும்மா ஒரு blank செக் கொடுப்பாங்க, செக்கில் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு கேஷ் வாங்கிக்கலாம். அப்படி இருந்து ஆரம்பித்தது தாங்க ஓஷன். அதுக்கப்புறம் இருந்து தாயிரை தெரிய வந்துச்சு. எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் ஹேண்ட் ரையில் கூப்பிடுவேன், உடனே நைட் பண்ணுவேன். தாயிர்கிட்ட எப்போவுமே இப்போ வேணும் பண்ண தாயிர், இன்றைக்கி நைட்டு பண்ணும் அப்படின்னுவேன். என்ன சார் பண்ணிடலாமா சார் அப்படின்னுவார். என்ன தாயிர் ரேட்டு சார்? ரேட் பார்த்துக்கலாம் சார், ரேட் சொல்லுவார். இல்லை தாயிர் இந்த ரேட்டு தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் சார் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ளீஸிங் கேரக்டர் உள்ள ஒரு மனிதர் தான் தாயிர். ரீசன்ட் பாஸ்ட்டாக 2018 ஃபோர்டில் ஒரு 13,000 ஃபிட்டிங்ஸ் ஃபிலிப்ஸ்க்கு கொடுத்துட்டோம் நாங்கள் ஆர்டர். ஃபிலிப்ஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறம் அவன் டெலிவரி பண்ணல. எங்கெங்கேயோ லூதியானா அங்கே எங்கெல்லாம் ஃபேப்ரிகேஷன் போட்டு டெலிவரி அவனால் கொடுக்க முடியல. சைட்டில் பயங்கர டிலே, லெட்டர் வந்துருச்சு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து, இந்த மாதிரி லைட் ஃபிட்டிங்ஸ் வந்து போடாமல் இனாகிரேட் பண்ண முடியாது, சைட்டை பண்ணணும். நைட்டு தாயிரப்பா அந்த ஃபிட்டிங்கை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அம்புங்கண்ணா அமிச்சாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, இது ரோலிங்கில் ஒரு கவர் ஒன்று போடணும், கீழே ஒரு கப்பு பண்ணணும், அவ்வளோதான், ஹோல்டர் ஒன்று இருக்குது தான். நான் தாயிரிட்ட அம்புறேன்னு சொல்லிட்டு உடனே அமிச்ச தாயிரத்தை அம்புறேன். என் ஆள் அம்புறேன் ஃபேக்ட்ரியில் பார்த்துட்டு நைட் அமிச்சேன் ஒரு 10 மணிக்கு. எனக்கு எப்படியா அதை பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுங்க. சரி சார் நாளைக்கு நைட்டுக்குள்ளே கொடுத்துறேன், உங்கள் வீட்டுக்கு அமிச்சிட்றேன் அப்படின்னாரு.
சரி உடனே பண்ணி நைட் அமிச்சார். அப்படி எடுத்துகிட்டு போய் ஃபோர்டு கிட்ட காமிச்சோம். என்னங்க இது ரிப்ளிகாவாக ஃபிலிப்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னா, சார் ஃபிலிப்ஸ் இல்லை சார், இது நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணது, இது ஓகேன்னு நீங்கள் ரைட்டிங்கில் கொடுங்க, நம்ம பண்ணி கொடுத்துட்றோம், நம்ம இதை ஃபிலிப்ஸ்ன்னு உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு. ஓகே பீட்டர் யூ மே கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங்கில் கொடுத்துறோம். 12,000 ஃபிட்டிங்கில் 4 to 5 வீக்ஸில் நைட் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அதெல்லாம் நான் சாத்தியமானால் யாராலையும் பண்ண முடியாது. ஃபிலிப்ஸ் மாதிரி கம்பெனியால் பண்ண முடியல. எதுக்கு இந்த நான் எக்ஸாம்பிளை சொன்னேன்னா, ஃபிலிப்ஸ் மாதிரி கம்பெனியை பண்ண முடியல, இதை குளோப் இன்ஜினியரிங் பண்ணாங்க. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு தாயர் பெரிய லெவலில் வளரணும்னு எனக்கு ஆசை ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். ரொம்ப ஹம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப கிளியராக இருப்பாப்புல. காசு ஜாஸ்தி சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாப்புல. ஏதோ 100 ரூபா போட்டோம், 10 ரூபா 15 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சு, ப்ராஃபிட் வந்துச்சு, போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை ரன் பண்ணுவார் தாயர். அதனால் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எப்படியா தாயரை இந்த மேனுஃபேக்சரிங் இதில் அடுத்த லெவல் போகணுன்னு சொல்லிட்டு தாயர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். அந்த டிபி வேர்ல்டுன்னு, டிபி வேர்ல்டு 39% ஆஃப் த ஸ்டேக் துபாய் டேர்ன் ஓவர், அது 39% டிபி வேர்ல்டு ஓன் பண்ணுறாங்க. அந்த கிளைண்ட் தான் டிபி வேர்ல்டு, துபாய் போர்ட். எமிரேட்ஸ் ட்ரேடிங் ஏஜென்சிஸும் டிபி வேர்ல்டு தான் பண்ணுறாங்க. அந்த டிபி வேர்ல்டுக்கு தான் இவர் டோர் சப்ளை பண்ணார். ஏதோ பண்ணி ஐ ஸ்டூட் அப்சைட் டவுன் டு கெட் த ஆர்டர். அவர் கொடுத்தேன். அதே மாதிரி ரானே ZF பண்ணுறாரு, ZF பண்ணியிருக்காரு, எமர்சன் பண்ணியிருக்காரு, இவர் கோனே எலிவேட்டர்ஸ், அது மாதிரி ஆல் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் டாப் கிளைண்ட்ஸ், எமர்சன், சீமன்ஸ் கமேசா சார் இருக்கார். இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபைலில் கிடைக்கிறதே கஷ்டம். ஜாலியோட சப்போர்ட் எல்லாம் டாப் கிளைண்ட்ஸ் ஜாலி கொடுத்துருக்காரு ஆர்டர். அது மாதிரி பண்ணி நவ் ஹி ஹாஸ் எ வெரி குட் ப்ரொஃபைல் டு டேக் ஃபயர் டோர் இந்த என்டையர் இண்டஸ்ட்ரி ஆல் ஓவர் இந்தியா. அங்கங்கே டீலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி வேற இந்த டோர் மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி எவ்வளோ டோர்னு எனக்கு தெரியும். எவ்வளோ டோர் பெர் மந்த் எவ்வளோ பண்ணுறீங்க? இல்லை டோர்ஸ் நம்பர் 500 டோர்ஸ் பண்ணுறாரு. எனக்கு 5,000 டோர்ஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசைங்க. 4,000 to 5,000 டோர்ஸ். அதான் மேலே தாயரை பார்த்து சொன்னேன், இந்த இடம்லாம் 10,000 தாயர், இங்கேயே பவுட்ரு கோட்டிங் போடுறேன்றீங்க, எனக்கு இன்னும் சரியாக தோணல. ஜாலியோட சப்போர்ட் இருக்குது, மற்ற டீலர்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஜாலியை ஃபுல்லாக தாயருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளை வளர்த்தி விடணுங்க, அடுத்த லெவலுக்கு போகணும். அதுதான் என்னோடய ஆசைங்க. அப்போது அவர் 5,000 டோர்ஸ் ஆர்டர்ஸ் வரும்போது இங்கே 200 எம்ப்ளாயிஸ் 2,000 எம்ப்ளாயிஸ் ஆகிடுவாங்க. வாழ்த்துக்களுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடம், என்டையர் ஸ்டாஃப் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அருமையான வார்த்தைகள், மிகவும் வெளியேற பெற்ற வாழ்த்துக்கள். இத்துடன் முடிந்ததென்று நினைக்காதீர்கள். சார் தமிழில் கண்டினியூ பண்ணதுனால நானும் தமிழ்லேயே பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு டச் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தமிழில் பேசும்போது. ஸோ இப்போது தாஹிர் சார் அவங்க ஒரு சில பேரை, குளோப் சீனியர் எம்ப்ளாயீஸை அவர் மகிழ்விக்க விரும்புகிறார், அவர்களை ஹானர் பண்ணணுன்னு அவர் விருப்பப்படுறாரு. ஐ கால் அப்பான் சம் நேம்ஸ். நான் கூப்பிடும்போது அவர்கள் மேடைக்கு அவர் கொடுக்கிற அந்த ஒரு அன்பு பரிமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் வள வைக்கிறேன். மிஸ்டர் நிரஞ்சன் சாஹூ, தாஹிர் சாரோட அநேக ஆண்டுகள் இந்த ஒரு பயணத்தில் இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம். 25 இயர்ஸ், நான் என்ன சொல்லலாம், 25 லாங் இயர்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களோ யாராவது ஒருத்தங்க சொன்னால் உடனே நீ எங்கே வேலை செய்கிற, நானும் வரேன். ஆனால் 25 வருஷம் தாஹிர் சாரோட இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் மதிப்புக்குரியவர்கள். நிரஞ்சன் சாஹூ, மே த காட் bless you abundantly. மிஸ்டர் பாஸ்கர், மிஸ்டர் பாஸ்கர், மிஸ்டர் பாஸ்கர் இவர்களும் தாஹிர் சாரோட அநேக ஆண்டுகள் பயணித்தவர்கள். ஆக்சுவலாக உங்களை விட தாஹிர் சார் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இத்தனை பேர் என்னோட இருந்தாங்களே இத்தனை வருடங்கள் என்று சொல்லி, அது அவருக்கு கிடைத்த மிகுந்த மகிழ்ச்சி. மிஸ்டர் ராவுத், மிஸ்டர் ராவுத்,
மிஸ்டர் ராவுத். கரங்களை தட்டிகிட்டே இருக்கலாம், அப்போ வேகமாக வந்துடுவாங்க. ஒரு எனர்ஜி அப்படியே வந்துடும் நமக்கு. இவர்களும் தாஹிர் சாரோட அநேக ஆண்டுகள் பயணித்தவர்கள். வாழ்த்துக்கள் சார். அடுத்தபடியாக பாண்டியராஜன், மிஸ்டர் பாண்டியராஜன். மிஸ்டர் பாண்டியராஜன் மிஸ்டர் பாண்டியராஜன் அவர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்று தாஹிர் சார் அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அவர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு கையில். வாவ், இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. You will be blessed and you will be a blessing to many. அடுத்தபடியாக நம்ம இன்னைக்கு இவ்வளோ அருமையாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கவும், இந்த அருமையான டெக்கரேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே ஒரு சில பேர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது இன்றைக்கி அவங்கள நாங்கள் கௌரவிக்க போகிறோன்னு சொல்லி. ஆனால் தாஹிர் சார் யாரையும் விட்டு வைக்கலைங்க. அவங்களையும் நான் கூப்பிட விரும்புகிறேன். மிஸ்டர் ஜாஃபர் சாதிக். மிஸ்டர் ஜாஃபர் சாதிக் ஐயா அவர்களை முன்பாக வரும்படி நாங்கள் அழைப்பிக்கிறோம். ஐயா, உங்களுடைய கோஆப்ரேஷன், உங்களுடைய கைடன்ஸ், your support, it really made it happen. Thank you so much. மிஸ்டர் பிரபுதாஸ் பின்பாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டதற்காக அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு இது. உண்மையிலேயே நமக்கு யாராவது ஒரு சின்ன gift கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நம்ம என்ன செஞ்சோங்கிறத அந்த பாரெல்லாம் மறந்துடும். அடுத்தபடியாக மிஸ்டர் பாலா கிரியேட்டிவ் கைஸ். மிஸ்டர் பாலா கிரியேட்டிவ் கைஸ் முன்பாக வரும்படி நாங்கள் வரவேற்கிறோம். மிஸ்டர் பாலா கிரியேட்டிவ் கைஸ். மிஸ்டர் மணிகண்டன் அபிஷேக் கேட்ரிங். மிஸ்டர் மணிகண்டன் எல்லாம் செஞ்சாலும் அந்த உணவு இல்லைன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது இல்லைங்களா? ஸோ மிஸ்டர் மணிகண்டன் அபிஷேக் கேட்ரிங் அவர்களுடைய அருமையான இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக லோகேஷ் ஃப்ரெண்ட்ஸ் இவெண்ட்ஸ் ஸ்டேஜ் டெக்கரேஷன் கம்ப்ளீட்டாக. இது எல்லாமே ரியல் ஃப்ளாஸுங்க, நத்திங் இஸ் ஆர்டிஃபிஷியல். எல்லாமே உண்மையான பூக்கள். நடுராத்திரியில் தான் இது டவுன்லோட் ஆச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க. இட்ஸ் அ கிரேட் திங். we have come to the end. வந்தவர்களை நன்றி சொல்லி அவர்கள் எல்லோரையும் வாழ்த்தும்படிக்கு மிஸ்டர் தாஹிர் அவர்கள் முன்பாக வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுப்பார்கள். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்து எங்களை வாழ்த்தி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். மற்றும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பொறுமையிடம் இருந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனவே வந்த அனைவரும் தாஹிர் சார் அவர்களை வாழ்த்தினது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர் கொடுக்கிற அந்த அன்பு விருந்தையும் நீங்கள் அங்கீகரித்து சாப்பிட்டு மனசார வாழ்த்தி போகணுன்னு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். There's a good lunch, Mr. Tahir. Thank you. நாம் தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரம்பித்தோம், முடிப்பதும் ஒரு ஆளை நம்ம உயர்த்தக்கூடாதுன்னு. ஸோ பி அ ப்ரவுட் இண்டியன். ஸோ ஷால் வி எண்ட் அப் வித் நேஷனல் ஆந்தம். नायक जय गणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा
विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे। जय हिंद।